இனி சூப்பரா பேசலாம். ஹபீபி ஹலோ மக்களே, I will be watching. சும்மாறா. ஹலோ மக்களே, அப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ஸ்டோரி போடுவாங்க. நம்ம கூட்டுக்கார பையன் மாதிரி சில ஸ்பாட்டை எல்லாம் போடுவாங்க. நம்மளை விழிச்சாதே போவேன் பல இடத்துக்கு போயிட்டு வீடியோ போட்டோன்னு, இந்த இடம் நல்லா இருக்குது, இங்கே எப்படியாவது பெய்யணுமே அப்படின்னு கேட்டுட்டு அவனோட லொக்கேஷன்லாம் கேட்டு எப்படியாவது பார்ப்போம். அப்படி நம்ம பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பியா, இந்த இடத்த பார்த்து எப்படியாவது இங்கே போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பியா. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கன்னா கரெக்டாக கேரளாவில் ஆழிமலை சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கேட்டியா, அடிப்பொலி ஸ்பாட்டு, காலத்தை வைபெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. கடலில் கடந்து உருளான்னு தோணுது. அந்த பாட்டு பேர் என்னல, காதல் தந்த கனமா, காதல் தந்த கனமே பாட்டு வீடியோ எல்லாம் எடுக்கலான் இருக்கியானோ. அப்ப என்னன்னா உள்ளாடி கோயில் இப்படிங்க தீபாவளி நடந்துட்டு இருக்கு. உள்ளாடி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. எப்படியாவது உங்களுக்காக பெர்மிஷன் கேட்டு உள்ளாடி உள்ள வைப் எல்லாம் எடுத்து வீடியோ போடியும். மறக்காம பாருங்க மக்கா, சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தேனே உயிரின் வழியே. அப்போ நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த சிவபெருமான் சிலை இதோ எனக்கு கண்ணு முன்னால். நம்ம எல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது கேட்டியல மக்களே. ஆனால் இங்கே நேரில் பார்க்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குறையாத 50 அடிக்கு மேலே எங்கே இருக்குது கேட்டியல. ஹைட்ரி சுற்றி வர்றதுக்குன்னு ஏகப்பட்ட ஏரியா கிடக்கு. வீடியோவில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேரில் காணதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கடலும் கடலை சார்ந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கிறதுனால பயங்கர காற்றாக இருக்குது. கடலில் அலை குறைவாக தான் இருக்குது. பயங்கர காற்று. நாங்கள் பேக் சைடில் நிற்கும் கேட்டியலாம். கீழே போகலாம், ஏரியா நிறைய கிடக்கு. கீழே இன்னொரு விளையாட்டு தான் இறங்கி போக முடியும். இங்கே பாறையும் கல்லுமா இருக்குது. அது போகிறத நான் 2வது காட்டி தாரேன். இங்கே ஓரளவுக்கு ஆளு கூட்டமாட்டு இருக்குது. ஆளுவா வந்து இருக்கணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் சின்னதாட்டு ஒரு கோயில் அடிபொலியாக இருக்குது கேட்டியலாம். அப்போ பக்கத்தில் உள்ளவையெல்லாம் காலத்தை அழிச்சு குளிச்சு ஒருங்கி எடுத்து இங்கே வந்து சாமியும் கும்பிட்டுட்டு தீபாராதனையும் தொழுதுட்டு போகணும். சுற்றி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு இருந்து எழுச்சி போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிவுட் படத்தில் வர சீனு போல இருக்கும். ஆனால் வெளிநாடு ஒன்றும் கிடையாது, நம்ம கேரளா தான். அடிபொலி ஸ்பாட்டு. காலத்தை நாங்கள் வந்த நேரம் கொள்ளலாம் கேட்டியலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சிலையை பார்த்தீங்கன்னா கங்காதிரேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுது கேட்டியலா. 4 கைகளோட, ஒரு கையில் சூலாயுதம், உடுக்கை, அப்புறமாட்டு கழுத்தில் ருத்ராட்சம், சடைமுடியோட சூப்பராக இருக்குது. மக்கள் இங்கே போகிற வழியில் நிறைய கடை இருக்குது. ஆனால் கடை ஒன்றும் திறக்கல, எல்லாம் க்ளோஸில் இருக்குது. என்னென்னா காலத்தை நேரமே வந்துட்டோம். காலத்தை 4:30 கிளம்பி நம்ம இங்கே ஒரு 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். இங்கே என்னென்னா ஹோட்டல் இருக்குது. ஒரே ஒரு அண்ணன் இங்கே சங்கு விற்காவ பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன சங்கு, வெரைட்டி சங்குலாம் இருக்குது. குட் மார்னிங் மேடம். மேடம் ஹலோ, குட் மார்னிங். பார்த்து எடுத்து வரணும். ஏன்னா பாறைகள் எல்லாம் என்ன எப்படி இருக்குது, இது என்ன நான் சொல்லுவேனும், அடுக்கடுக்கான பாறைகள், பல அடுக்குகளை கொண்ட லேயர்கள் எல்லாம் இங்கே காணப்படுது. லேயர் அடுக்கெல்லாம் ஒன்று தானே காணப்படுதுனால சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது பார்த்து வரணும். பெரிய அளவு ஆளு கூட்டம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இடம் சூப்பராக இருக்குது. ஆழிமலை பீச்லேயாக்கி நிற்கும் கேட்டியலாம். இங்கே என்னென்னா ஏரியா மாட்டு கிடக்கு பார்த்தியானா தெரியும். இங்கே என்னென்னா இதே போல் கட்டில் எல்லாம் கொண்டுட்டுருக்கு. கட்டில் மற்ற குடம் எல்லாம் வச்சு விட்டுருக்கு. காரியம் என்னன்னு பார்த்தியானா, இங்கே ஏகப்பட்ட வெளிநாட்டில் உள்ள அக்கா மாரிவாளும் அண்ணன் மாரிவாளும் என்னென்னா ஒரு மாதிரி துணியும் போட்டுட்டு இந்த கடலில் வந்து குளிச்சுட்டு இங்கே வந்து கடந்து எண்ணெய் எல்லாம் தடவிண்டு இந்த வெயில் சூரிய ஒளி எல்லாம் வேண்டியதுக்காக வந்து கிடக்கணும் கேட்டியலாம். ஆளோ 5-6 பேர் அங்கோடியும் சொல்லி நடக்கணும். பின்ன என்னென்னா சமயம் 8 மணி ஆவதுனால பெரிய அளவில் ஆள் ஒன்றும் காணல. வடை இருக்கு. இது நல்லா சட்னியா? அது சட்னி பாத்தீங்கன்னா இப்ப எடுமா தேங்காய் சட்னி. எப்போண்டா கிட்டுன்னு அவளோட இருக்கு ஒரு காட்டருமை. ஹலோ மக்களே, எல்லார கூட்டத்திலையும் இப்படி ஒருத்தன் இருப்பான். கூச்சப்பட மாட்டான். திண்ணிய விஷயத்துல கூச்சப்படவே மாட்டான். எவ்வளவு தலைவலி கொடுத்தாலும் பிள்ளைவலி கொடுத்தாலும் நீங்க என்ன இளவான மீன் சொல்லிவிடுங்க, நமக்கு திண்ணியதான் முக்கியம் அப்படின்னு எல்லார கூட்டத்திலையும் ஒருத்தர் இருப்பான். எங்க கூட்டத்தில் உள்ள மிஸ்டர் ஆஸ்டின் சுபின், தோப்பனார் சுந்தரராஜ், கிழங்குலை கோழிவிலை 1000 உண்ணாமலை கடை அஞ்சல், அவர் தான் இவர். மக்களே, இங்கே பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்குது. காரில் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படண்டாம். வண்டியை விடவுக்கு இட வசதிகள், ஏகப்பட்ட இட வசதிகள், சௌகரியங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியாவ. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா, காரில் வந்தீங்க அப்படின்னாலோ வேனில் வந்தீங்க அப்படின்னாலோ இங்கே பார்க்கிங் எல்லாம் உண்டு.
கொள்ளாமா இப்போ வந்துட்டு என்ன தெரியாதுல நீ பரமா தெரியும் நான் சைடு வாக்கல ஒரு அதுல பார்த்து உன தலை எங்க வரணுமோ அங்கேயும் செய்வேன் இன்னும் இடம் கிடக்குற அம்மையான இடம் கிடக்குற கடற்கரை அப்படி இல்லை மகளே. அப்ப என்னன்னா ஆழிமலை இந்த பையில மேல அவனு மேல நிறையதா மக்களே. என்னன்னா இங்க ஆழிமலை சிவன் கோயிலை பார்த்திருப்பியா, நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆளு பெரிய அளவு கூட்டம் இல்லாம இருந்தாலும் இங்க வந்து வைப்பு, நல்ல ஒரு வைப்பு, நல்ல வெள்ளக்கார அக்கா மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் கிடக்கணும். அப்புறம் அடுத்த விழாவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் கொட்டு அண்டு இந்த அரிசி முட்டை மற்றும் அவரது குழுவினர்கள். டாடா பாய்.